அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் வெளியிட்டுள்ளது. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் மிக மிக தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பார்த்தா எல்லா விதமான தகவலுமே நாங்கள் ஒன்றுக்கு அப்டேட் பண்ணுறோம். உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் புதிய நபராக இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னென்ன அப்டேட் கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை நாங்கள் ஆல்ரெடியாக பார்த்துருக்க விவசாயம் இருந்தாலும் சரி, லைக் பட்டனை தட்டிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆயின்னு சொல்லிட்டு போங்க. கணக்கு வைத்திருப்பவர்கள், அதாவது வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியே உள்ளது. அதாவது வெளியாகி உள்ளதுன்னு சொல்லுவாங்க. மினிமம் பேலன்ஸ் வைத்திருப்போர் அனைவரையும் கட்டாயம் இந்த தகவலை தெரிந்து கொள்ளணும். இந்த தகவலை நீங்கள் பேலன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அவங்க முக்கியமாக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வங்கி கணக்கில் பணம் தேவையில்லாமல் எடுப்பதை பார்த்து அவர்கள் மகிழும்படி முக்கிய உத்தரவை ரிசர்வ் பேங்க் அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பியுள்ளது. மினிமம் பேலன்ஸ் என்பது மிகவும் அனைவருக்கும் தலைவலியாக இருந்து ஒன்று தொகையை மினிமம் வைத்துவிட்டு பல மாதங்கள் கழித்து போய் பணம் எடுக்கலாம் என்று பார்த்தால் மனம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்காது. சிலருக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று அதனால் பேங்க் எடுத்து விட்டது என்று தெரிந்துவிடும். அதை பற்றி அறியாத சாதாரண மக்கள் அந்த பணம் எங்கே போனது என்று கண்விழி பிதுங்கி நிற்பார்கள். மிக மிக வறுமையில் உள்ளவர்கள் மாத இறுதியில் பேங்குக்கு சென்று எடுக்க பணம் ஒன்று இருக்காது. அப்போது அவதார பிடிப்பம் செய்யப்பட்டிருக்கும். ஆகையால் நாங்கள் வங்கி கணக்கை சரியாக கையாளவில்லை என்று அப்பொழுதுதான் தெரிய வரும். இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அபதாரத்திற்கு மினிமம் பேலன்ஸ் இது தொடர்பான முழு விவரங்களையும் அனைத்து வகைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த அவதாரத்தின்படி 2 ஆண்டுகள் எந்த ஒரு பரிவர்த்தனம் செய்யாத கணக்குகளை எந்தவித அவதாரமும் வசூலிக்கப்படக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. அந்த கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்து கொள்ள வேண்டும். அதுபோல கல்வி உதவித்தொகை, சில உதவித்தொகை, முதியோர் தொகை வாங்கும் கணக்குகள், அந்த கணக்குகள் எதிலும் பணப்பிடித்தல் இருக்கக்கூடாது. அதிரடி அறிவிப்பு மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த புதிய வழிமுறைகளின்படி டிஸ்ஆக்டிவேட் ஆன அக்கௌண்ட்டுகளை மறுபடியும் ஆக்டிவேட் செய்ய எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படக்கூடாது. ரிசர்வ் பேங்க் கடும் எச்சரிக்கை. மக்கள் மகிழ்ச்சி. பேங்க் ஊழியர்கள் கண் கசக்கினர். அதுபோல அக்கௌண்ட் தொடங்குவதற்கும் அது அக்கௌண்ட்டை பார்ப்பதற்கும் எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படக்கூடாது. 2 ஆண்டுகளுக்கு மேலான செயலிழந்த கணக்குகள் குறித்து கேட்டாலும் அதை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் தெளிவாக சொல்ல வேண்டிய அப்படி தெளிவாக சொல்லவில்லை என்றால் ரிசர்வ் பேங்குகளிடம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி செயல்படாத கணக்குகள் மின்னஞ்சல் மூலம், மொபைல் ஃபோன் மூலம் தெரிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதும் அவர்கள் அசலடியாக இருந்தால் அறிமுகப்படுத்திய நபரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும். அசலடியாகனா அந்த எந்த ஒரு இதுவுமே கவனம் இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த அசால்ட்டு தனமாக இருக்கிறான்னு சொல்கிறது. நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் புதிய நபராக இருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் யாரோடய பார்த்துட்டு இருக்க விவசாயம் இருந்தாலும் சரி, லைக் பட்டன் தட்டி விட்டு ஹாய்னு சொல்லிட்டு போங்க. அரசு அறியக்கூடிய எல்லா விதமான தகவலும் நாங்கள் ஒன்றுக்கு அப்டேட் பண்ணுறோம். பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறேன்னா 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.